என் செல்ல குழந்தையே, இன்று இந்த வராகி மீது ஒரு சத்தியத்தை நான் செய்திருக்கின்றேன். என் பிள்ளையே, என் வாக்கினை கேட்டு முடித்த 15வது நிமிடத்தில் உன்னுடைய வாழ்க்கையில் மிக பெரிய அதிர்ஷ்டம் ஒன்று உன் வீடு தேடி வரும். என் பிள்ளையே, நிச்சயமாக நடந்து முடிந்த பிறகு நீ எனக்கு நன்றி சொல்ல வருவாய். நம் தாயானவள் எந்த அளவிற்கு நம் வாழ்க்கையில் இருக்கின்றாள், அவள் எந்த அளவிற்கு நமக்கு எல்லாவற்றையும் செய்து கொடுக்கின்றாள் என்பதனை நிச்சயமாக என் குழந்தை நீ புரிந்து கொள்வாய். வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கானது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டம் வந்துவிட்டது. என் பிள்ளையே, எல்லா சூழ்நிலைகளையும் தெளிவாக உணர்ந்து அதற்கு ஏற்றது போல நடக்க வேண்டிய கால நேரம் உனக்கு கூடி வந்துவிட்டது. நமக்கு வாழ்க்கையில் என்ன நடந்தது, நம் வாழ்க்கையில் எத்தனை பிரச்சனைகள் இதுநாள் வரையிலும் நம்மை சூழ்ந்து ஆட்டி படைத்தது, நம்மை எப்படி ஓர் மூலையில் முடக்கி வைத்தது என்பதனை எல்லாம் மறந்துவிட்டு இதிலிருந்தெல்லாம் நீ மீண்டு வர வேண்டிய கால நேரம் கூடி வந்து விட்டது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எல்லா நேரங்களும் உனக்கு எதிராக இருந்த காலங்கள் எல்லாம் மறைந்து போகப் போகின்றது. இனி ஒவ்வொரு நாளும் உனக்கான நாளாக இருக்கப் போகின்றது. என் பிள்ளையே, எந்த ஒரு விடியலாக இருந்தாலும் அந்த விடியலை நீ புன்னகையோடு முதலில் எதிர்கொள்ள வேண்டும். உன்னை சுற்றி நடக்கின்ற அத்தனை விஷயங்களையும் மறந்துவிட்டு இது நமக்கான நாள், நமக்காகத்தான் விடிந்திருக்கின்றது என்பதை மட்டும் நீ நினைவில் கொண்டு அந்த பொழுதை நல்லபடியாக எதிர்கொண்டால் போதும். என் குழந்தைக்கு வாழ்க்கையில் ஏற்படுத்திய அத்தனை கஷ்டங்களுக்கும் சுற்றி இருக்கின்ற சிலர் காரணமாக இருக்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு தெய்வம் நிச்சயமாக தண்டனையை கொடுக்கும் என்பதனை மறந்து விடாதே. என் பிள்ளையே, நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு நன்மைக்காக தான் நடந்தது என்பதனை புரிந்து கொள். உனக்கு கிடைக்க வேண்டிய விஷயம் இன்னொருவரின் தலையிட்டால் அது தட்டி பறிக்கப்பட்டு இன்னொருவருக்கு செல்கிறது என்றால் அதற்காக நீ வருந்தக்கூடாது. அந்த நேரத்தில் தான் தெரிந்து கொள்ள வேண்டும், நல்ல வேளை இது நமக்கு கிடைக்கவில்லை, ஒரு வேளை கிடைத்திருந்தது என்றால் நம் வாழ்க்கையில் நமக்கு நிச்சயமாக எத்தனையோ கஷ்டங்கள் வந்திருக்கும் என்பதனை அந்த நொடி நீ புரிந்து கொள்வாய். என் பிள்ளையே, எந்த நேரத்திலும் இந்த வாழ்க்கை உனக்கு மிக பெரியதொரு சூழ்நிலைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். கஷ்டமோ நஷ்டமோ எதுவாக இருந்தாலும் இந்த வாழ்க்கை உனக்கு பலவிதமான நன்மைகளையும் அதற்குள் ஒளித்து வைத்து உன் கண் முன்னால் கொண்டு வந்து சேர்க்கும் என்பதனை முதலில் நீ மறந்து விடாதே. என் பிள்ளையே, எந்த நேரம் உனக்கு நன்மைகள் நடக்கும் என்று எண்ணினாயோ, எந்த நேரம் இந்த வாழ்க்கை உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் என்று எண்ணி ஏமாந்து போனாயோ, அந்த கால நேரங்கள் எல்லாம் மீண்டும் உன் கைகளில் கிடைக்கப் போகின்றது. நீ விட்டதை எல்லாம் மீண்டும் பிடிக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது. எந்த ஒரு வாழ்க்கை உன்னை இங்கே ஓர் மூலையில் முடக்க நினைத்ததோ அந்த வாழ்க்கை மீண்டும் உனக்கு நல்லபடியாக கிடைக்கப் போகின்றது. இழந்த சந்தோஷத்தை எல்லாம் மீட்டெடுக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது. யார் எல்லாம் உனக்கு இந்த வாழ்க்கையில் கஷ்டங்களை கொடுத்தார்களோ அவர்கள் எல்லாம் நாம் எதற்காக இது போன்று இவர்களுக்கு செய்தோம், நாம் செய்ததனால்தான் இவர்கள் சற்று கோபம் கொண்டு அல்லது அவர்கள் வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்று வெறி கொண்டு அனைத்து முன்னேற்றங்களையும் அடைய தொடங்கிவிட்டார்கள். நாம் செய்த இந்த சிறிய தவறினால் இவர்களை நாம் வாழ வைத்து விட்டோமே என்று சொல்லி மனம் வேதனைப்பட போகின்றார்கள். என் பிள்ளையே, எப்பொழுதுமே ஒரு விஷயத்தை தெளிவாக புரிந்து கொள். உனக்கு கிடைக்க வேண்டும் என்று இருப்பது இன்னொருவரின் முயற்சியினால் தட்டி பறிக்கப்படும் பொழுது அந்த நேரத்தில் நீ புரிந்து கொள்ள வேண்டும், அதை தட்டி பறிக்க நினைப்பவனினுடைய குணம் எந்த அளவிற்கு மோசமானது என்று. ஒரு காலத்தில் இவர்களால் உன் வாழ்க்கையில் சில விஷயங்கள் நடக்கவிருந்தது. ஆனால் இவர்களை பற்றி அறிந்து கொள்வதற்கான கால நேரம்தான் இது என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். இவர்களினால் நீ எதையெல்லாம் இந்த வாழ்க்கையில் கற்றுக்கொள்ள தொடங்கி இருக்கிறாய் என்பதனை சற்று புரிந்து கொள்ள வேண்டும். அன்றே இவர்களினுடைய வாழ்க்கையில் நீ தேவையில்லாத விஷயங்களை செய்யாமல் விட்டதனால்தான் இன்று இவர்கள் உனக்கு கஷ்டங்களை கொடுக்கின்றார்கள் என்பது உண்மை. ஆனால் அன்று நீ செய்யாமல் விட்டதனால்தான் இன்று தெய்வம் உனக்கு உறுதுணையாக இருக்கின்றது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையே,
உனக்கான விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அது நிச்சயமாக உன்னை வந்து சேரும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. எந்த நேரத்திலும் இந்த வாழ்க்கை உனக்கு தர வேண்டியதை கொடுக்காமல் விட்டு விடாது. எப்பேற்பட்ட கஷ்டத்திலும் அதை நிச்சயமாக நீ பெற்றுக்கொள்வாய். என் பிள்ளையே, இங்கு நிறைய பேர் தெய்வத்தையே சாட்சியாக வைத்து தெய்வத்தின் பெயரைச் சொல்லி நிறைய தவறுகளை செய்கின்றார்கள். அதிலும் குறிப்பாக அடுத்தவர்களுக்கு துரோகத்தை செய்கின்றார்கள். என் பிள்ளை, இது போன்று செய்வது நிச்சயமாக தவறு கிடையாது. ஏன் தெரியுமா? அவர்களின் மனசாட்சிக்கு உட்பட்டு நடந்து கொள்கின்றார்கள். அவர்கள் மனசாட்சிக்கு தெரியும், நாம் தெய்வத்தின் பெயரை சொல்லி தவறு செய்தால் தெய்வம் நம்மை தண்டிக்கும் என்று. அப்படியானால் அவர்கள் செய்வது சரிதானே? செய்கின்ற விஷயங்களுக்கான பலனை நிச்சயமாக அனுபவிப்பார்கள். தெய்வத்தின் பெயரை சொல்லி மற்றவர்களை ஏமாற்றுவதும் மற்றவர்களிடத்திலிருந்து பணத்தை கொள்ளையடிப்பதும் எத்தனை பெரிய தவறு! அதற்கு தெய்வம் நமக்கு என்ன தண்டனையை கொடுக்கும் என்று பொறுத்திருந்து அனுபவிப்பார்கள். இது போன்றவர்களின் நிலைமை இன்று சற்று நல்ல நிலைமையாகத்தான் இருக்கும். அமோகமாக வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். இவர்கள் வாழ்க்கை கொடுப்பது எல்லாமும் இவர்களுக்கானது மட்டும்தான் என்பது போன்ற ஒரு எண்ணத்தோடு வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். எந்த நேரத்திலும் தெய்வத்திடமிருந்து நாம் எல்லாவற்றையும் பெற்றுவிடலாம், தெய்வத்தின் பெயரை சொல்லி நாம் பிழைத்து கொள்ளலாம் என்று நினைப்பார்கள். இப்படி நினைக்கின்றவர்கள் தவறு கிடையாது. அதற்குரிய தண்டனையையும் அவர்கள் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறார்கள் என்று அர்த்தம். என் பிள்ளையே, மற்றவர்களின் பெயரை சொல்லி இங்கே ஏமாற்றுகின்ற பேர் எத்தனையோ பேர் இருக்கின்றார்கள். தனக்கு ஒரு நன்மை நடக்கும் என்றால் யாரை வேண்டுமானாலும் என்ன வேண்டுமானாலும் செய்துவிடலாம் என்று நினைக்கின்ற உலகம் தெய்வத்தை மட்டும் விட்டு வைத்து விடுவார்களா என்ன? என் பிள்ளையே, ஆனால் அதற்காக தெய்வம் எல்லாவற்றையும் வேடிக்கை பார்க்கும் என்று நினைத்தால் அது அவர்களினுடைய தவறு. சரியான நேரத்தில் அவர்களுக்கு தண்டனை கிடைத்தே தீரும் என்பதனை புரிந்து கொள். என் பிள்ளையே, எந்த நேரத்திலும் இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் சரியாக நீ புரிந்து கொண்டால் உனக்கு எங்கிருந்து நல்ல செய்தி வரும் என்பதனை நிச்சயமாக உன்னால் உணர்ந்து கொள்ள முடியும். நல்லது நினைப்பது மட்டுமே உன்னுடைய வேலையாக இருக்கும் பொழுது நிச்சயமாக உனக்கு வாழ்க்கையில் ஆரம்பத்தில் கஷ்டமாக இருக்கும். ஆனால் அதன் பிறகு நல்லது நடக்கும். தவறு செய்பவனுக்கு முதலில் வாழ்க்கை அமோகத்தை காட்டிவிட்டு அதன் பிறகு அவனுக்கு நிச்சயமாக மிக பெரிய வேதனைகளை எல்லாம் கொண்டு வந்து கொடுக்கும். அதுபோலத்தான் நல்ல மனிதர்களுக்கு சோதனைகள் அதிகமாக இருக்கும். அந்த சோதனைகளை கடந்து வந்து விட்டால் அவர்களுக்கு அதன் பிறகு வாழ்க்கையில் எந்த ஒரு கஷ்டங்களும் தொடர்ந்து வராது என்பதுதான் நிதர்சனமான உண்மை. என் பிள்ளை, இதையெல்லாம் கடந்து இனி இந்த வாழ்க்கையை நீ மன நிறைவோடு வாழ வேண்டும். மன நிம்மதியோடு இந்த வாழ்க்கையை நீ கடந்து வர வேண்டும். என்ன நடந்தது, ஏது நடந்தது என்பதனை எல்லாம் மறந்துவிட்டு நடக்கவிருக்கின்ற ஒவ்வொரு நன்மைகளையும் நீ சரியாக புரிந்து கொண்டு அதன் பிறகு உனக்கான வெற்றியினை நீ பெற்றுவிடலாம். என் பிள்ளைக்கு என்றும் இந்த வராகியானவள் உறுதுணையாக இருப்பாள் என்பதனை மட்டும் நீ மறந்துவிடக்கூடாது. நடக்கின்ற விஷயம் நன்மைக்குத்தான் எனும் பொழுது உன்னை சுற்றி வருகின்ற அத்தனை நன்மைகளையும் நீ நிச்சயமாக கண்ணார கண்டு விடுவாய். எந்த நேரத்திலும் வாழ்க்கை உனக்கு கஷ்டத்தை கொடுத்து உன்னை உச்சத்திற்கு தள்ளும், அதாவது வேதனையின் உச்சத்திற்கு உன்னை தள்ளிவிடும். அந்த நேரத்தில் வேதனைப்படாமல், அந்த நேரத்தில் இந்த வாழ்க்கை உனக்கு கஷ்டம் கொடுத்ததை நினைத்து நீ வருந்தாமல், நிச்சயமாக நம் வாழ்க்கையில் நமக்கு நல்லது நடக்கும் என்கின்ற ஒரு முனைப்போடு அந்த ஒரு நொடியை நீ கடந்து வந்து விட்டால் போதும். அதன் பிறகு எல்லாமும் உனக்கானதாக நிச்சயமாக மாறிவிடும். என் பிள்ளையே, உண்மை என்னவென்றால் கஷ்டங்கள் அதிகமாக வரும் பொழுது, சோதனைகள் அதிகமாக வரும் பொழுது யாரொருவர் அதனை கடந்து வருகின்ற திறமையை தனக்குள் வைத்திருக்கின்றாரோ, அந்த மன வலிமையை தனக்குள் வைத்திருக்கின்றாரோ, அவரால் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் தான் நினைத்ததை எல்லாம் பெற்றுவிட முடியும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஆசைப்பட்ட விஷயங்களை எல்லாம் அடைவது ஒன்றும் அத்தனை எளிதான காரியமல்ல.
அதற்காக நீ எடுக்கின்ற முயற்சி, அதற்காக நீ செய்கின்ற ஒவ்வொரு விஷயங்கள் என்றும் எல்லாமும் சேர்ந்துதான் உன்னை உச்சத்திற்கு அழைத்துச் செல்லும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். நினைத்ததையெல்லாம் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நான் நடத்தி காட்டுவேன். நடத்தி முடிக்கும் வரை பொறுமையாக இரு. உனக்குள் இருக்கின்ற பொறுமை நிச்சயமாக அதை உனக்கு நடத்தி காட்டும். அதிர்ஷ்டம் வீட்டு கதவை தட்டும் நேரம் நீ விழிப்போடு இரு. நிச்சயமாக உன்னால் முடிந்ததையெல்லாம் நீ அடையத்தான் போகின்றாய் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.